சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ரோகிணி வந்து மகேஷ் வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க வித்யாவும் இருக்காங்க. மகேஷ்க்கு வந்து ஒரு கால் வருது. அந்த போர்ட் ஸ்கூலோட மேனேஜர் வந்து மகேஷ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. மகேஷ் வந்து எந்த தப்புமே பண்ணல. அவன் வந்து தப்பிச்சிட்டான். சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் அவன் போக மாட்டான். அஜய்வோட அப்பா வச்ச டெஸ்ட்ல கிரிஷ் வந்து பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு சொல்றாங்க. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து முத்துக்கு தாங்க நன்றி சொல்லணும். இது எல்லாமே அவரோட உழைப்பால தான் நடந்துச்சு. இல்லைன்னா கிறிஷோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் சொல்றாங்க. அதை கேட்டு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. இப்படி தான் சொன்னாங்க. முத்துவும் மீனாவும் சேர்ந்து தான் உன் பையனோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க. என்னவோ சொன்னியே அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகேஷ் கேட்குற கேள்வியால் ரோகிணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ வித்யாவும் சொல்கிறாங்க, என்ன அன்றைக்கி அப்படி திட்டினேன்ல, மீனாவும் முத்துவும் அவங்களே பார்த்துக்குவாங்கன்னு நான் சொன்னப்போ என்ன என்னவோ திட்டி அமிச்சேன். இப்போ பார்த்தல்ல யார் காப்பாற்றுனாங்க உன் பையனோட வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ரோகிணி வந்து கோவப்பட்டு இப்போதைக்கு யாரும் என்ன அட்வைஸ் பண்ண தேவையில்ல, அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கோவத்தில் பேசுகிறாங்க. உடனே மகேஷ் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணாலுமே நீ இப்படி தாண்டி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.